ஆரம்பிக்கலாங்களா? ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? So let's start. Hello, hi, welcome. I am Tarun, anchor of Open Mic in Tuna. இந்த என்விரான்மெண்ட் நீங்க வந்திருந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த செட்டப்? ஆர்எஸ் புரம்ல மெயின் ஏரியால டியூனா பண்ணிட்டு நடத்திட்டு இருக்கிற இந்த மியூசிக்கல் எஜுகேஷன் சென்டர் எப்படி இருக்குன்ட்டு போகும்போது எங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்துட்டு போங்க. எதுக்காக இந்த இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இசை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சரி, இங்க இருக்குன்னு சொல்ல மாட்டோம், எங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லுவோமே. ஏன்னா பாடகர்கள் பாடக்கூடிய அந்த பாடல்ல இருந்து, ஹம்மிங்ல இருந்து ஒவ்வொரு பேஸுமே இங்க இருந்து வருது. இங்க இருந்து தான் நம்மளுடைய மைண்டுக்கு போயும் கையில இருந்தும் காலில் இருந்துமே அந்த மியூசிக் பிளே பண்றோமே. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுமே இந்த இசையோட கலந்துருக்கு. அதனாலதான் நம்ம பாடும்போதும் சரி, ஆடும்போதும் சரி, இப்படி இப்படி ஆடுறோம், கால் கை எல்லாமே ஆடுறோம். ஸோ நரம்பு, ரத்தம், தசை எல்லாத்துலயுமே இசை கலந்துருக்கு. அப்பேற்பட்ட இசையை சொல்லி கொடுக்க இடம் தான் இந்த டியூனப். டியூனப் ஓப்பன் மைக் அப்படிங்கிற ஈவெண்ட்டை ஒவ்வொரு மாசமும் செகண்ட் சாட்டர்டே அன்னைக்கு சிறப்பா நடத்திட்டு வராங்க. This is the 5th episode of Open Mic. Congratulations. நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா, இன்னைக்கு நீங்க இருந்து இங்க 8 o'clock 8:30 வெளியில போகும்போது ஒரு ஹெவன் மாதிரி, அப்பா எத்தனை குரல்கள், எத்தனை பாடல்கள் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வெளியே போவீங்க. I'm so happy for that. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஓப்பன் மைக்கையும் தாண்டி மார்ச் 8 வேர்ல்ட் உமன்ஸ் டே. இன்னைக்கு உமனை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இங்க சின்ன குழந்தையில இருந்து பெரிய தாய்மார்கள், பாட்டி வரை இங்க இருக்கிறாங்களே, அது ரொம்ப எனக்கு சந்தோஷம். இசையை கேட்கறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. ஐ அம் சோ ஹாப்பி. அது இந்த ஏஜ் லிமிட்ல வந்திருக்கிறீங்க. உமன்ஸ், பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க. பெண்கள் இல்லைன்னா நிறைய இடத்துல எதுவுமே நடக்காது சார். ஆமா, நிஜமாலும் தான். எடுத்துக்காட்டுக்கெல்லாம் நிறைய பேர் நம்ம இந்தியாவே நம்ம சொல்லலாமே. மேரி கோம், இந்திரா காந்தி அம்மையார், அன்னை தெரேசா, பிவி சிந்து, பேட்மிண்டன்ல பிவி சிந்து, அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பேஸுக்கு போயிட்டா கல்பனா சாவ்லா, அப்புறம் இப்ப நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு மேம். இவங்க எல்லாருமே பெண்களா இருந்து சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வீட்டுல என்ன கட்டி கொடுத்துட்டாங்க, நான் வேலை பார்க்குறேன்ட்டு அவங்களுக்கும் அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குதான். அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு நான் இந்தியாவுக்காக போராடுவேன், என்னோட தனித்துவத்தை நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு நிறைய சாதனைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கேரம் போர்டுல இப்போ ஒரு பெண் ரீசெண்டா ஜெயிச்சு 3 ஒலிம்பிக் கப்ஸ் வாங்கியிருக்காங்க. 3 இன்டர்நேஷனல் கப்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியாவுக்காக பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இப்போ அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல உலகத்தையே சுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்மளுடைய ஜெனரேஷன் முன்னேறிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரே காரணம்னு சொல்லலாமே. முன்னாடி காலத்துல எல்லாம் நிறைய பேர் பெண்களை நிறைய தீண்டாமைன்ட்டு நிறைய பெண்களை உள்ளே விட மாட்டாங்க. இப்ப நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறோம். முன்னாடி சொல்ல போனா ஜாக்கெட் போடுறதுக்கு கூட தடை இருந்துச்சு. செருப்பு போடக்கூடாது, பொண்ணுங்க நீங்களே இதுக்கு செருப்பு போடுறீங்கன்னு சொல்லிட்டு செருப்பு போட்ட பொண்ணுங்களை தூக்கி அந்த செருப்பை தூக்கி தலைமையில வச்சுட்டு போன கொடுமையெல்லாம் நடந்திருக்குது. நிறைய கொடுமைகள் நாமளும் கேள்விப்படுறோம். ஆனா இப்ப நம்ம சுதந்திர இந்தியாவில அந்த பெண்கள் தான் அந்த ஈவெண்ட்ல இருந்து மொத்த நேஷனலையே எடுத்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு பெண்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணுமே. ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். ஸோ இன்னைக்கு உமன்ஸ் டே பிளஸ் நம்மளுடைய ஓப்பன் மைக் ஈவெண்ட் 2 செலிப்ரேஷன் நடக்குது இன்னைக்கு. வந்தவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நன்றி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார் 2 வார்த்தை பேசுவாரு. நம்ம மாதவன் சார், அவர் தான் இதோடைய ஃபவுண்டர் அண்ட் ஆர்கனைசர்.